மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாதே. நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிப்போம். அவளுடைய ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணேவகி. ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் பாகவதம். அந்த பாவத்தோட, இந்த பாவம் ரொம்ப முக்கியம், அந்த பாவத்தோட ஸ்ரீமத் பாகவதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். நம்ம அனுதினம் பாகவதம் அப்படின்னு அத்தியாயமாக வாசிச்சுட்டு வரோம். ஆஸ் யூஷுவல் பொறுப்பு துறப்பு. திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம், திஸ் இஸ் நாட் அ ஆச்சாரிய காலக்ஷேபம், திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம், திஸ் இஸ் அ சத் சங்கம். நம்ம ரெண்டாவது ஸ்கந்தம் வாசிச்சுட்டு வரோம். ரெண்டாவது ஸ்கந்தத்தில் கடைசியாக நம்ம பார்த்தது 7வது அத்தியாயம். இந்த 7வது அத்தியாயத்தில் 22 அவதாரங்கள், பகவானுடைய 22 அவதாரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறது அந்த 22 அவதாரம் பார்த்தோம். அப்புறம் போன வாரம் அதனுடைய கடைசி பகுதியில் அந்த அவதாரம் முடிஞ்சா விட்டு பகவானுடைய மாயையை பற்றி, இந்த பாகவதத்தில் பகவானுடைய மாயை நிறைய இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? 41வது ஸ்லோகத்தில் மாயைங்கிறது பகவானுடைய ஒரு துளி சக்தி, பகவானுடைய சக்தி. திஸ் இஸ் நாட் அன் இல்யூஷன், திஸ் இஸ் அ சக்தி விச் கிவ்ஸ் யூ தட் இல்யூஷன். திஸ் இஸ் த எனர்ஜி. அந்த மாயா சக்தியை வச்சுட்டு தான் இந்த பிரபஞ்சத்தை, இந்த மெட்டீரியல் வேர்ல்டை அவர் படைச்சார். அந்த 24 தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா? முதல்ல இந்த பரமபுருஷன் பிரகிருதிக்குள்ளே பூந்துண்டார். மாயையாக தான், மாய தத்துவத்தை யூஸ் பண்ணி பிரகிருதியிலேருந்து, அப்புறம் அதில் இதுலேருந்து அகங்காரம் வந்தது. அதுலேருந்து சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அதனால் அது பகவானுடைய சக்தி. அந்த ஒரு துளி சக்தி தான் அது. ஆனால் அதில் தான் 41 தான் பிரம்மா சொல்லுவார் தன்னுடைய பிள்ளையான நாரதருக்கு, இதை புரிஞ்சுண்டவா ரொம்ப குறைச்சல்டா, பகவானுடைய முதல்ல உண்மை ஸ்வரூபத்தையே புரிஞ்சுண்டவா ரொம்ப குறைச்சல். அதுக்கப்புறம் தான் மாயாசக்தி. மாயாசக்திங்கிறது ஒரு துளி ஆஃப் தட் பரபிரம்மம், அவரோட மெட்டீரியல் எனர்ஜி. அது பகவானை புரிஞ்சுண்டவாலே ரொம்ப குறைச்சல். எனக்கே நானோ உனக்கு முன் தோன்றிய சனகாதிகளோ 1000 திருமுகங்கள் கொண்ட ஆதிசேஷனே அவர் மேலே தான் படுத்துட்டு இருக்கார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆதிசேஷனே பகவானுடைய அவதாரம் தான். அவர் சொல்கிறார், அவரே இன்னும் பகவானுடைய கல்யாண குணங்களை கீர்த்தனம் தான் பண்ணிட்டு இருக்கார். அவர் அந்த பகவானுடைய முடிவு ஆதி அந்தம் அவருக்கு இன்னும் தெரியல. அப்படிங்கிருக்க அவ்வாறு இருக்க பகவான் அந்த பரபிரம்மத்தை யாராலடா புரிஞ்சிக்க முடியும்னு 41 42ல் அந்த பகவானுடைய மாயையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவார். கள்ளம் கபடமின்றி நிர்வியலீகம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். நிர்வியலீகம் தான் கீவேர்டு. கபடம் இல்லாமல் மனது, வாக்கு, செய்கை, இந்த மனம், உடல், சொல் முதலியவற்றை பகவானது திருப்படி, அந்த திருவடி கமலங்களிலேயே அர்ப்பணம் செய்து அவரை தஞ்சமடைபவர்களுக்கு இந்த மாயையின் திறனை தெரிந்து கொள்வது சுலபம். அவர்கள் கடக்க இயலாத இந்த மாயையின் திறனை தெரிந்து கொண்டு அதை எளிதில் கடந்து விடுகிறாள். பகவானை யாரை சரணம்னு பற்றிக்கிறாளோ அந்த அவ்வாறு பற்றி கொண்டவர்கள் இதை கடந்து விடுகிறார்கள்னு 42 கீ ஸ்லோகம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் வேற படித்தோம். இந்த 7வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம், தெய்வீ விசேஷா குணமயி மமமாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தே. என்னை எவன் ஒருத்தன் பற்றிக்கிறானோ, மை டிவைன் எனர்ஜி மாயா கன்சிஸ்டிங் ஆஃப் 3 modes of nature is very difficult to overcome. But those who surrender unto me, they cross over it very easily. Some people, they declare this material energy, the maya irke, they say that we perceive maya only because of our ignorance. But if we become seated in knowledge, then maya will cease to exist. They claim that illusion will be dispelled. அதாவது
அத்வைத பரமா இதை பார்க்கறச்சே அத்வைத பரமா அவள் என்ன சொல்லுவா, நீ தாண்டா பிரம்மம், உனக்கு அஜ்ஞானத்தினால இந்த மாயை உன்னை மறைக்கிறது, நீ யாருன்னு தெரிஞ்சுக்க விடாத மாயை உன்னை மறைக்கிறது. அதனால் நீ என்ன நினச்சிக்கிற, நான் தான் ரங்கராஜன், நான் தான் இந்த உலகத்தில் எல்லாம் சாதிக்கிறேன், நான் தான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிற. நீ யாருன்னு உன்னோட உண்மை ஸ்வரூபம் உனக்கு தெரியல, நீ தான் பரபிரம்மம்டா. அது அந்த மாயை தான் உன்னை மறைக்கிறது. அது தெரிஞ்சுன்றதுன்னு வச்சுக்கோ. த மூமெண்ட் யூ ஹாவ் தட் நாலேஜ், இந்த அவித்யா விலகிடுறது, உனக்கு அந்த ஞானம் வந்து விடுறது, நீ தான் பரபிரம்மம்னு உணர்ந்துட்டியானா அந்த மாயை உங்கள்கிட்ட போயிடுறது. இஃப் யூ ஆர் சீட்டட் இன் நாலேஜ் தட் வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட். திஸ் இஸ் தி ஆர்குமெண்ட் பை அத்வைத ஆசிரமத்தில் இருக்கிறவா. நம்ம விசிஷ்டாத்வைத பரமா பார்க்குறவா இதை ஒத்துக்க மாட்டான். விசிஷ்டாத்வைத பரமா பார்க்குறவா இது நீ நாலேஜ் கிடைச்ச உடனே போயிடுத்துன்னு சொன்னால் அப்புறம் ஏன் பகவான் வந்து இந்த மமமாயா துரத்தையா ஸ்லோகத்தில் மாமேவ ஏ பிரபத்தந்தி, எதுக்கு என்னோட சரணத்தை பிடிச்சிக்கோங்கிறார். ஏன் இங்கே 42வது ஸ்லோகத்தில் நிர்வியலீகமாக கபடம் இல்லாமல் என் சரணத்தை பிடிச்சிக்கோங்கிறார். எதுக்காக வந்து நான் என் கையை பிடிச்சிக்கோ, என்னுடைய கருணையால் தான் உன்னால் அந்த மாயை கடக்க முடியும்னு ஏன் சொல்கிறேன். அப்போனா ஹீ இஸ் மோர் பவர்ஃபுல், பரமாத்மா இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஆத்மா அப்படிங்கு தானே அர்த்தம் ஆகுது இல்லையா. தட் இஸ் வாட் நம்ம கௌடியா மட் சம்பிரதாயமாக இருக்கட்டும், ராமானுஜ சம்பிரதாயமாக இருக்கட்டும், தட் இஸ் வாட் தே சே. ஸோ மாயா இஸ் நாட் ஜஸ்ட் அன் அவித்யா, மாயா இஸ் நாட் அன் illusion, மாயா இஸ் அன் எனர்ஜி ஆஃப் காட். That is Maya is the energy, and the God is energetic. Some people think Maya is mithya, but factually it is an energy it is an energy that is engaged in the service of God. பகவானுக்காக தொண்டு புரியுது அந்த மாயா சக்தி. இந்த சக்தியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறார். ஸோ அது மேலே சொல்கிறார் பாருங்க. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா கிவ்ஸ் தி ஆன்சர். இங்கே இந்த இதில் சொல்கிறார் இல்லையா, மாமேவ ஏ பிரபத்தியந்தே, if you surrender unto me, then with my grace I will take you across the ocean of this material existence. I will indicate to Maya that this soul has become mine. அது என்னுடையதாக ஆகிவிட்டது, எனக்கு தாசனாக ஆகிவிட்டது, அதனால் அவனை விட்டுவிடு. When the material energy gets the indication from Bhagavan, it easily releases such an Atma from its bondage. So that is what விசிஷ்டாத்வைதிகள் சொல்கிறது. பாகவதத்தில் பின்னாடி பார்க்க போகிறோம். 3வது ஸ்கந்தத்திலே 5வது அத்தியாயத்திலையும் இதே எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருப்பா. ஏன்னா விசிஷ்டாத்வைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் உள்ள சின்ன வித்தியாசம், நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம அத்வைதத்தில் என்ன, நீயே பிரம்மன் என்று உணர், அதை நீ உணர்ந்து விட்டாயானால் அது ஆத்ம சாட்சா்காரம், அதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். லிபரேஷன் அங்கே ஓவர், லிபரேட்டட் ஃப்ரம் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த். பட் நம்ம விசிஷ்டாத்வைதத்தில் இருக்கவா அதை ஒத்துக்க மாட்டா. ஆத்மாங்கிறது இஸ் ஒன்லி அ தாசன் டு பரமாத்மா. எப்படிப்பா ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் அத்வைத பரமா பார்க்கறச்சே அவள் வந்து நிர்குண பிரம்மம், பிரம்மத்துக்கு ரூபம் இல்லை இல்லையா, நிர்குண பிரம்மம். வேற சிவா என்ன சொல்லுவா, நோ 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 நோ. ஸோ வி ஹேவ் பிரம்மன் ஹேஸ் குவாலிட்டிஸ். ஸோ அக்கார்டிங் டு அத்வைதம் பிரம்மன் ஹேஸ் நோ குவாலிட்டிஸ், whereas Brahman has qualities. They not only have qualities, they say Sriman Narayanan தான் பரபிரம்மம். இதே மாதிரி கௌடியா மட்டில் வந்து நம்ம வாசுதேவன், அந்த வாசுதேவன் தான் இவன் தான், கிருஷ்ணன் தான் இவ்வளோ எல்லா அவதாரமாக எடுக்கிறார் பார். நம்ம பகவத்கீதையை எடுத்து பார்த்துக்கோ, அதான் நமக்கு பைபிள் மாதிரி இல்லையா. நம்முடைய வேத புத்தகம் கிருஷ்ண பிரேமையா கண்ணா கேட்டால், கிறிஸ்டியன்ஸுக்கு பைபிள் இருக்குது, முஸ்லீம்களுக்கு குரான் இருக்குது, நமக்கு என்ன புஸ்தகம்னா நமக்கு பகவத்கீதை தான் நம்மளோட பைபிள் இல்லையா, நம்மளோட வேத புஸ்தகம். அது வேதங்களும் உபனிஷதுகளின் சாரம் அந்த பகவத்கீதை. பகவத்கீதையில் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார் இல்லையா, தெய்வீ சேஷா குணமயி மமமாயா துரத்தையான்னு சொல்லிட்டு ஏன் நாம் என்னை சரணடைன்னு கிளியராக சொல்கிறேன். மாமேவ ஏ பிரபத்தியந்தேன்னு கிளியராக சொல்கிறார் இல்லையா. அதனால் அப்போ என்ன ஆறுது, there is a difference between பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா. அதாவது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாள். பரமாத்மாவுக்கு வந்து நமக்கு ஜீவாத்மாக்கும், நம்மை போன்ற ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ், சத்தியத்துவம், ஞானத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம், இதெல்லாம் சொல்லுவாள். சத்தியத்துவம் வந்து பகவான் வந்து முன்னாடியும் இருந்தார், பிரபஞ்சத்துக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்தார், இப்போவும் இருக்கார், பின்னாடி திரிகாலத்துலேயும் பகவான் இருக்கார். பகவான் தான் சத்தியம், பகவான் இஸ் அல்டிமேட் ட்ரூத். ஆதிசங்கரே சொன்னார் இல்லையா, பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யா, அவர் ஒண்டிதாண்டா சத்தியம், வேற எதுவுமே சத்தியம். இந்த உலகம் வந்து சத்தியம் கிடையாது, ஏன்னா அது அழியக்கூடியது.
அவர் மாத்திரம்தான் அழியக்கூடாது. அந்த மாதிரி பிரம்ம சத்தியம் ஜெகம் மித்யான்னு சொன்னார் இல்லையா, அவர் சத்தியசிய சத்தியம், நம்ம கர்ப்பஸ்துதியில் பார்த்தோம் இல்லையா, சத்தியத்துவம் ஞானத்துவம், அவருடைய நாலேஜ் வந்து நம்மளோட நாலேஜ் ரொம்ப குறைவு, நமக்கு தெரிஞ்ச நாலேஜ், இந்த ஜீவாத்மாக்கு தெரிஞ்ச நாலேஜ் ரொம்ப குறைவு. ஞானத்துவம். அமலத்துவம், அவருடைய சோல் இஸ் பியூர் சோல். நம்ம அவர் சோல் இஸ் கண்டாமினேட்டட், நம்ம பிறந்ததுலேருந்து அவர் சோல் இஸ் கண்டாமினேட். சத்தியத்துவம், ஞானத்துவம், அமலத்துவம், அனந்தத்துவம், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஹீ இஸ் நாட் பவுண்ட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். வெரஸ் ஜீவா இஸ் அ கண்டிஷன்டு சோல். இட் இஸ் பவுண்ட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு இந்த ரங்கராஜன் டேலஸில் பிளேனோ நகரத்தில் இங்கே இருக்கார். இத்தனை நாள், இன்னைக்கு இத்தனாம் தேதி, இன்னைக்கு என்ன தேதி, 30ஆம் தேதி, இங்கே தான் இருக்கார். இதே டயத்தில் வேற எங்கேயும் அவரால் இருக்க முடியாது. பகவான் வந்து சர்வ வியாபி, அனந்தத்துவம், எல்லா இடத்துலையும் இருக்கார். இந்தியாவில் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார், ரஷ்யாவில் இருக்கார் இல்லையா. ஸோ அனந்தத்துவம், ஆனந்தத்துவம் இஸ் தி எட்டர்னல் பிளிஸ். அதாவது இதுக்கு சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சுகம்னு ஒன்று இருந்ததுன்னா, ஒரு மிட்டாயை வாயில் போட்டுக்கிறோம், ஒரு அல்வாவை போட்டுக்கிறோம் இல்லையா, அதே அல்வாவை 4-5 அல்வா சாப்பிட்டா விட்டு முதல் அல்வா சாப்பிட்றச்சே தித்திப்பாக இருக்குது, சுகமாக இருக்குது. 4 அல்வா சாப்பிட்டா என்ன ஆகுது, திகட்டி போயிடுறது, துக்கம், அதனால் வியாதி வருது, எல்லாம் வருது. வேறஸ் ஆனந்தம், பிரம்மானந்தத்துக்கு ஆப்போசிட்டே கிடையாது. தட் இஸ் தி எட்டர்னல் பிளிஸ். அவரோட ஆனந்தத்தோட நீ எதையுமே கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. அந்த பிரம்மானந்தத்துக்கு யூ கேன் நாட், நத்திங், ஒப்பில்லா அப்பன் அவர் இல்லையா. நிறைய சத்தியத்துவம், ஞானத்துவம், அமலத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம்னு நிறைய குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கு. அதனால யூ கேன் நோவே ஈக்குவேட் பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா இல்லையா. ஜீவாத்மா இஸ் தாசன். ஸோ விசிஷ்டாத்வைத்தில் என்ன சொல்லுவா, உன்னுடைய இந்த சரீரத்துக்குள்ளே ஜீவாத்மா இருக்கிறது, ஜீவாத்மாவிற்குள்ளே அந்தர்யாமியாக விட்னஸாக பகவான் இருக்கிறார். மனசாட்சி, கான்ஷியஸ்னஸ், நிறைய வேர்டு யூஸ் பண்ணுறாளே. நம்ம கூட பார்த்தோமே, ஒரு மரத்தில் 2 பறவை உட்காண்டிருந்தது. ஒரு பறவை வந்து விட்னஸாக உட்காண்டிருந்தது, அதான் பரமாத்மா. இன்னொரு பறவை ஜீவாத்மா, அது வந்து வாஸ் இன்டல்ஜிங் இன் மெட்டீரியல் ப்ளஷர்ஸ். அந்த இருக்கிற பழத்தெல்லாம் ஒன்றா குறித்து சாப்பிட்டு இருந்தது. இட் வாஸ் இன்டல்ஜிங் இன் ரைட். அதர் ஒன் வாஸ் அ விட்னஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இதை பற்றி தனியாக நிறைய செப்பரேட் டாபிக் வந்து எடுத்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், சத்சங்கம் பண்ணியிருக்கோம். பட் இன் திஸ் கான்டெக்ட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். இந்த மாயை வந்து ஒரு துளி சக்தி தாண்டா, 41, 42 அப்படின்னு சொல்லிட்டு 43வது ஸ்லோகத்தில் இந்த மாயை தெரிஞ்சுண்டவா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட், ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று இல்லையா. அது அன்றைக்கி நேற்றுக்கு பார்த்துட்டோம். நேற்றுக்கு சத்சங்கத்தில் போய் பார்த்தா அந்த இது இருக்கும். 43லேருந்து 45 ஸ்லோகம் வரைக்கும் யாரெல்லாம் மாயையை ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது இருக்கும். 46 சரி, எல்லாருக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு கொடுப்பனை இருக்குது, நான் பகவான் காலை போய் பிடிச்சிக்கணும்னு எண்ணம் இருக்குது இல்லையா. நம்ம ஒரு சத்சங்கத்தில் இருக்கிறதுனால நம்ம சத்சங்கத்தில் கேட்குறோம், பகவானை அடையிறதுக்கு என்னென்ன வழி, பக்தி மார்க்கம் வழியாக போகலாம், கர்ம மார்க்கம் வழியாக போகலாம், ஞான மார்க்கம் வழியாக போகலாம், சரணாகதி மார்க்கம் வழியாக போய் அவருடைய காலை பிடிச்சிக்கோ, சரணத்தை பிடிச்சிக்கோ, அவருடைய திருக்கமல பாதங்களை பிடிச்சிக்கிறோம். சில பேருக்கு வந்து இந்த இதெல்லாம் இருப்பாங்களே ஜபர்தஸ்து, அவங்கெல்லாம் வந்து தெரியாது. அது மாதிரி சில பேருக்கு ஞானம் கிடையாது. பகவானுடைய காலவே பிடிச்சிக்கணும்னு இல்லாதவா, இறைவனது பகவானது அடியார்களுடன் தொடர்பு கொண்டிருப்பின் பாவமே செய்திருந்தாலும், அதாவது நாரதர் பார்த்தோம் இல்லையா, அவள் வேலைக்காரியோட பிள்ளையா இருந்தாலும் அவள் அம்மாவோட அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அந்த சாதுக்களுக்கு. அந்த சத் சங்கத்தில் இருந்ததுனால, சத் சங்கத்தில் இருந்தால் என்ன வரும், அந்த 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 பக்தி வரும். பக்தினால என்ன வரும், விவேகம் வரும், ஞானம் வரும் இல்லையா. ஸோ பை வெர்ச்சு ஆஃப் தட் நாலேஜ், பை வெர்ச்சு ஆஃப் தட் கடாக்ஷன் போய் பகவானை போய் பிடிச்சிக்கணுங்கிற அறிவு வரும். பை வெர்ச்சு ஆஃப் தட் பகவானை பிடிச்சின்றதுனால அவளுக்கும் அந்த மாயையை வந்து கடக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அதனால் உனக்கு தெரியலனாலும் செல்ஃப் ரியலைஸ் சோல்ஸ், காட் ரியலைஸ் சோல்ஸ் மாதிரி பரமாச்சாரியாரோட காலை பிடிச்சிக்கிறதோ, அவரோட திருவடி சரணங்களை பிடிச்சிக்கிறதோ, ரமண மகரிஷி, இந்த மாதிரி யாரோ நம்மளுடைய ஆச்சாரியன் இல்லையா, அந்த நமக்கு யார் மேலே அந்த பகவானுடைய அடியார்கள், இந்த ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்கணும் ஆச்சாரியன், பிரம்மனிஷ்டனாக இருக்கணும். அந்த மாதிரி அவர் யூ ஷுட் ஹாவ் அ மேன் ஆஃப் கம்பேஷன், யூ மஸ்ட் பி அ மேன் ஆஃப் டிவோஷன். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியனோட காலை பிடிச்சிட்டா நீ வந்து அந்த மாயை கடக்கலாம் அப்படிங்கிறது 46வது ஸ்லோகம். 47 வந்து ஆத்ம சாட்சா்காரம், பரமாத்ம சாட்சா்காரத்தை பற்றி பேசினான். ஸோ 49 வந்து
ஸோ அந்த மாதிரி ஆத்ம சாட்சா்காரம் பரமாத்ம சாட்சா்காரம் அடைந்தவர்களுக்கு, அதை பெற்றவர்களுக்கு இனி பெற வேண்டியதோ அதற்கான முயற்சியோ ஒன்றுமே தேவையில்லை. அவ்வளவுதான். அந்த அப்படின்னு 49 முடிச்சுட்டோ. அதுக்கப்புறம் சொல்கிறார், குழந்தாய், நான் பகவான் தன்னுடைய இச்சையினாலே சங்கல்பத்தினாலே இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழித்து எல்லாம் அதெல்லாம் பண்ணேர்னு நான் உனக்கு சுருக்கமாக எல்லாத்தையும் சொன்னேன். உலகில் நிலவும் காரிய காரணங்கள் அனைத்துமே அந்த பகவான் ஸ்ரீ ஹரியே தான். அவர் எப்போதும் அதிலே ஒட்டாது அந்த மெட்டீரியல் எனர்ஜியோட அந்த உலகத்தோடு அவர் ஒட்டிக்கிறதில்லை. உலகத்தை கிரியேட் பண்ணிட்டார், அதுக்குள்ளே அந்தர்யாமியாக தான் இருக்கார், விட்னஸாக இருக்கார். அதில் போய் ஒட்டிக்கிறது இல்லை இல்லையா? நம்ம தான் போய் நான் இதை பண்ணுறேன்னு நம்ம ஒட்டிக்கிறோம் இல்லையா? வி கெட் அட்டாச் டு த பாடி பிகாஸ் ஆஃப் மாயா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த மாதிரி நாரதர் சொல்லி, எனக்கு இந்த மாதிரி தான்ப்பா பகவான் தான் எனக்கு இதெல்லாம் உபதேசம் பண்ணார். இந்த பகவான் எனக்கு பாகவதத்தை உபதேசித்தார். 51 அந்த பாகவதத்துக்கு பேர் சதுஸ்லோகி பாகவதம்னு பேர். பகவான் பிரம்மாவுக்கு சொன்னது 4 ஸ்லோகம். அதை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சத்சங்கம் 8வது அத்தியாயம். இதுக்கு அடுத்த சத்சங்கம் 9வது அத்தியாயம் இஸ் கோயிங் டு டாக் அபவுட் பிரம்மா பகவான்டேந்து கத்துண்ட அந்த 4 ஸ்லோகங்கள். சதுஸ்லோகி பாகவதம் அதில் வரும். ஸோ அதில் பகவானுடைய பெருமைகள் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளன. நீ யாருக்காவது சொல்கிறச்சே அதை விஸ்தாரமாக சொல்லு. இது 51. 52 விஸ்தாரமாக சொல்கிறது மாத்திரம் போராது. நீ எல்லா செயல்களும் எல்லா செல்வங்களும் இந்த உலகத்தில் அந்தர்யாமியாக நீக்கமர நிறைந்த அந்த பகவானிடம் உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த பாவம் வரணும், அந்த பக்தி உண்டாகணும். சும்மா சொல்லப்படாது. சும்மா பகவான் இதை பண்ணார் அதை பண்ணார் அதெல்லாம் வேண்டாம். இது என்ன இந்த சூப்பர் ஸ்டாராக அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு தட் இஸ் நாட் அவர் இன்டென்ஷன். வி ஆர் ரைட். அவர் மேலே பக்தி உண்டாகணும் இல்லையா? ஒரு பக்தி ஸ்ரத்தா உண்டாகணும். அந்த பாவம் வரணும். அந்த பாவத்தை நீ கிரியேட் பண்ணணும் இல்லையா? அந்த பாவத்தை நீ கிரியேட் பண்ணி அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்னு நாரதருக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் 53வது ஸ்லோகத்தில் அவர் முடிக்கிறார். மாயனான அந்த பகவானுடைய மாயையை வர்ணித்து கூறுபவன், அதை மனதார ஏற்று பக்தியுள்ளம் கொண்டு தினமும் கேட்பவன் ஆகியவர்களின் மனம் எந்த காலமும் மாயைக்கு மயங்குவது இல்லை. 7வது அத்தியாயத்தை அவர் ஸ்டாம்ப் அடித்து 7வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இன்றைக்கி நம்ம 8வது அத்தியாயம் போகிறோம். இந்த 8வது அத்தியாயம் முழுக்க 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 எப்படி பிரம்மா நாரதருக்கு சொன்ன மாதிரி, இப்போ நாரதர் நிறையா கேள்வி கேட்டார், பிரம்மா பதில் சொன்னார். இப்போ பரீட்சித்து சுகரை பார்த்து கேள்விகள்லாம் கேட்க போகிறார். ஒரு 20க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்க போகிறார் இந்த அத்தியாயத்தில். அதுக்கு விடையாகத்தான் மீதி பாகவதம் சொல்ல போகிறார். ஸோ அதுக்கு விடையாகத்தான். அதனால் சில கேள்விகள்லாம் ஏற்கனவே நாரதர் கேட்டிருப்பார். இருந்தாலும் இப்போ பரீட்சத்துக்கு அதே டவுட் வருது. அதனால் அந்த கேள்விகளை அவர் கேட்குறார். சரியா? நாராயண உள்ளே போவோம். இப்போ பரீட்சித்து வாச்ச பரீட்சித்து கேட்குறார், சுகபிரம்மே, குணங்களுக்கு அப்பாற்பட்ட பகவானது திருக்குணங்களை உலகினருக்கு கூறுமாறு பிரம்மதேவர் நாரதருக்கு கட்டளையிட்டார். அதாவது குணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பகவான் அவருக்கு இந்த மாயையை உபயோகம் பண்ணி மாயா சக்தினாலே அகங்காரம் என்கின்ற தத்துவத்தை உண்டு பண்ணி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம்லாம் உண்டு பண்ணார் இல்லையா? பட் ஹீ இஸ் நாட் அட்டாச் டு தட். அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பகவானுடைய திருக்குணங்களை உலகினருக்கு கூறுமாறு பிரம்மதேவர் நாரதருக்கு கட்டளையிட்டார் என்று நீங்கள் கூறினீர்கள். முந்தைய அத்தியாயத்தில் சொன்னார் இல்லையா? இப்போ தேவரிஷி நாரதரோ தன்னிடம் வந்தவர் அனைவருக்கும் பகவானுடைய திருவருளையும் தரிசனத்தையும் பெற்றுத் தருபவர். அவர் யார் யாருக்கு எந்த விதமாக உபதேசித்தார் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தத்துவம் அறிந்த தகையோய், வியக்கத்தக்க பெருமைகள் கொண்ட இறைவனான பகவானின் திருவிளையாடல்களை பற்றிய கதைகள் அனைத்து உலகினருக்கும் அனைத்து நலன்களையும் அளிக்க வல்லதாயிற்றே. ஸோ அந்த பகவானுடைய திருவிளையாடல்களோட கதைகள்லாம் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது கதையை, அதை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு முதல் 2 ஸ்லோகம். 3வது, பெரும் புண்ணியம் செய்த பெரியோரே, இந்த உலகியல் பற்று எங்கும் இல்லாமல் எதுவுமே இந்த உலகியல் பற்று எதுவும் இல்லாமல் எங்கும் நீக்கமர நிறைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமே மனதை செலுத்தி என்னுடைய இந்த ஊன உடலை உதறித் தள்ளுவதற்காக அப்படி எளிய வழியை எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், கூற வேண்டும்.
நாலாவது ஸ்லோகம். நாள்தோறும் பகவானுடைய திருவிளையாடல்களை பிறர் கேட்க தான் சொல்லியும் தான் கேட்க பிறர் கூறியும் நல்லவிதமாக பொழுதுபோக்கம், அதாவது காலக்ஷேபம் செய்பவன், அவனுடைய ஹிருதயத்திலே வெகு விரைவிலேயே பகவான் வந்து தங்குகிறார் அப்படின்னு சுகபிரம்மத்துக்கு பரீட்சித்தே ஒரு வார்த்தை சொல்கிறார். அங்கங்கே அவாவா ஒரு ஸ்டாம்ப் அடிப்பா, ஏன்னா அவளே சத்புருஷர்கள் இல்லையா, அவளோட வாக்கெலாம் சத்திய வாக்கு. அதை நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும். நாள்தோறும் பகவானுடைய திருவிளையாடல்களை பிறர் கேட்க தான் சொல்லியும் தான் கேட்க பிறர் கூறியும், ஸோ நல்ல விதமாக பொழுதுபோக்கும் ஒருவனுடைய ஹிருதயத்திலே வெகு விரைவிலேயே பகவான் வந்து தங்குகிறார். பொழுதுபோக்குறதுனா காலக்ஷேபம். காலக்ஷேபம் இஸ் கால் பொழுதுபோக்கு. ஆச்சாரிய காலக்ஷேபங்கிறது வேற. ஆச்சாரியன்ட்ட போய் அந்த இதெல்லாம் கற்றுக்கிறது, பாஷ்யங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் கற்றுண்டு வர்றது, அது ஆச்சாரிய காலக்ஷேபம். சிம்பிளி காலக்ஷேபம் மீன்ஸ் டைம் பாஸ், தட் இஸ் பொழுதுபோக்கு. எவ்வாறு பொழுதுபோக்குபவர்கள் அப்படின்னு இந்த 4வது அது ஸ்லோகத்தில். 5வது, அவ்வாறு கேட்கும் பக்தனுடைய செவி வழியாக சென்று அவனது இதய தாமரையிலே குடிகொண்டு அமர்ந்த பகவான் நீர்நிலைகளில் உள்ள அழுக்கை சரத்ருது, அந்த மழை அகற்றுவது போல பக்தர்களுடைய மன அழுக்கை பகவான் நீக்குகின்றார். 4வதுல என்ன சொல்றார்? அந்த மாதிரி நல்ல நல்ல புத்தியில் பொழுதுபோக்குறவன் இதயத்தில் வந்து உட்காந்துக்கிறார். அவ்வாறு வந்து உட்கார்ந்தவர் என்ன பண்ணுறார்? நீர்நிலையில் எப்படி மழை பெஞ்சா அழுக்கெல்லாம் அது எடுக்கிறதோ அந்த மாதிரி பக்தர்களுடைய அங்கே இதயத்தில் உட்காந்துருக்குச்சே அந்த மன அழுக்கையெல்லாம் அவர் எடுக்கிறார் அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். 6வது, இவ்வாறு அடுத்தது கண்டினியூவேஷன். இவ்வாறு மன அழுக்கு நீக்க பெற்று தூய்மை பெற்ற இதயம் கொண்ட ஒருவன் பகவானது திருவடி தாமரைகளை ஒரு நொடியும் பிரிந்திருக்க மாட்டான். அது அந்த அழுக்கு போயிடுத்துனாலே சத்புத்தி வந்துடுத்து அவனுக்குன்னு அர்த்தம் இல்லையா? அவன் ஒரு நொடியும் பகவானுடைய திருவடி தாமரைகளை பிரிந்து இருக்க மாட்டான். நெடுவழி நடந்து வீடு திரும்பியதும் வழி நடந்த களைப்பு நீங்க இளைப்பாரிய பின் யாரும் வீட்டை விட்டு வெளி செல்வதில்லையே அல்லவா அப்படின்னு சொல்லி 6வது முடிக்கிறார். இப்போ நம்ம 7வது ஸ்லோகம் பார்ப்போம். இந்த 7வதுல என்ன சொல்றார்? பிரம்ம ரிஷியே, இந்த ஜீவாத்மனுக்கு பஞ்சபூதங்களோடு எந்தவித தொடர்பும் இல்லை இல்லையா? ஆத்மா நிரந்தரமானது, வேற பஞ்சபூதங்களினால இந்த உடம்பு அழியக்கூடியது, எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் பஞ்சபூதங்களான தேக சம்பந்தம் இருக்கே. அந்த இந்த அந்த ஆத்மா, இந்த தேகம் இருந்தால் தானே ஆத்மா உள்ள வந்து உட்காந்துக்கிறது இல்லையா? இந்த சரீரத்துக்குள்ளே இந்த சரீரம் வெறும சரீரமாக இருந்ததுன்னா அது ஜட சரீரம். இப்போ ஒருத்தன் தவறி போயிட்டான்னா அது பாடின்னு தானே சொல்கிறோம். அதுக்கு ஒரு இது கிடையாது, மதிப்பு கிடையாது இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆத்மா அங்கே உட்காரதுனால ஒரு தேக சம்பந்தம் இருக்கு இல்லையா? அந்த உடலுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அது வந்து என்ன, இது இயற்கையாகவே உண்டானதா அல்லது வேறு ஏதாவது காரணம் உண்டா? தாங்கள் இதன் உண்மையை அறிந்தவராயிற்றே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போதான் முதல்ல நிறையா ஸ்டாம்ப்லாம் குத்திட்டார். இதெல்லாம் பண்ணுறவனுக்கு பகவான் வந்து உள்ளே உட்காந்துப்பார். உள்ளே உட்காண்டா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடுவார். அந்த அழுக்கெல்லாம் எடுத்தாச்சுன்னா அவனுக்கு நேச்சுரலாகவே அந்த சத்புத்தி வந்துடும். பகவானுடைய திருவடி கமலங்களை அவன் பற்றி கொள்வான்னு முதல்ல 3 சொல்லிட்டோ, he is going to ask questions. ஒரு 20+ questions இந்த அத்தியாயம் முழுக்க பரீட்சித்து கேள்வி. இதில் பதிலே கிடையாது. சுகபிரம்மம் வாயே திறக்க மாட்டார். சுகபிரம்மம் அதுக்கப்புறம் தான் வாய் திறக்க போகிறார். மொத்த பாகவதமும் சொல்ல போகிறார். இந்த கேள்விகளுக்கு விடை இஸ் கோயிங் டு டெல் த ஹோல் பாகவதம் இல்லையா? நம்ம இப்போ தான் 2வது ஸ்கந்தத்தில் இருக்கோம். மொத்தம் 12 ஸ்கந்தம், 330 அத்தியாயம் இருக்குது. நம்ம இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 35, 36, 37 அத்தியாயம் பார்த்துருக்கோம். ஸோ அவர் என்ன சொல்கிறார்? இந்த முதல் கேள்வி பாருங்க. இந்த ஜீவாத்மாவுக்கு பஞ்சபூதங்களோடு எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஆத்மா அழிவற்றதுன்னு பார்க்குறோம். ஆனால் பஞ்சபூதங்களினால தேக சம்பந்தம் இருக்கே. உடல்னு ஒன்று இருக்கிறதுனால தானே, ரங்கராஜன் ஒருத்தன் இருக்கிறதுனால தானே அதுக்குள்ளே ஆத்மா வந்து இருக்கு இல்லையா? அது எதனால் வந்தது? அது இயற்கையாகவே வந்ததா இல்லை வேறு ஏதாவது காரணம் உண்டா? இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். இது இவனோட டவுட்ஸ். இவனோட டவுட்ஸ் வந்து இவருக்கு தெரியும் நிறையா விஷயம், நமக்கு தெரியணும்னு நிறைய விஷயம் கேட்பார். ரைட்? 1வது. 2வது, மனிதனின் அங்கங்கள் ஓர் எல்லைக்கு உட்பட்டவை. தாங்கள் அந்த விராட சுரூபனின் அங்கங்களை விளக்கினீர்கள். விராட சுரூபனின் அங்கங்களும் மனிதனை போன்றே கணக்கில்
கூடியவையா அப்படின்னு கேட்குறேன். ரெண்டாவது கேள்வி என்ன, மனுஷனோட அங்கங்கள்லாம் வந்து ஒரு ஒரு இதுக்கு உட்பட்டவை எல்லாமே. தேர் இஸ் அ லிமிட், ரைட்? தே ஆர் எண்ணிக்கைக்கு உட்பட்டவை, ஒரு எல்லைக்கு உட்பட்டவை. அந்த விராட ஸ்வரூபமும் அந்த மாதிரி தானே. அருள் கூர்ந்து பகவானின் பெருமையை விளக்கி கூறுங்கள் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. சரியா? இப்போ அடுத்த கேள்வி 9வது ஸ்லோகம். சகல ஜீவர்களுக்கும் ஞாமகனான பிரம்மதேவர் அந்த பகவானுடைய நாபித்தாமரையிலிருந்து தோன்றியவர். அவரது அருளால் தானே இந்த படைப்பு ஏற்பட்டது. அவரது அருளால் தான் பகவானுடைய ஸ்வரூபத்தையும் அவர் பார்க்கின்றார். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இதில் ஒன்றும் ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி தெரியல. இஸ் அன் அக்னாலஜிங் பிரம்மாவை வந்து பகவானுடைய நாபித்தாமரையிலேருந்து தான் பிறந்தார். அதனால் அந்த பகவானுக்கு கருவி, பகவான் பிரம்மாவை கருவியாக வச்சுட்டு படைக்கிறார். ஸோ அதை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணுறார், ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ 10வது, பகவான் மாயைக்கு தலைவர், உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர். அவர் தன் பிரகிருதியான மாயையை விட்டு அனைவர் உள்ளத்திலும் அந்தர்யாமியாக விளங்குகிறார். அதையும் விளக்கி கூறுங்கள் அப்படின்னு கேட்குறார். இதை கிட்டத்தட்ட 3வது கேள்வின்னு வச்சுக்கலாம். ஏன்னா போன கேள்வி வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தது. அடுத்தது இல்லையா, மாயைக்கு தலைவர், உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர். அப்படி இருக்கும்பொழுது பிரகிருதியான மாயையை விட்டு அனைவர் உள்ளத்திலும் அந்தர்யாமியாக பகவான் இருக்காரு. அதை கொஞ்சம் சொல்லுங்கோ இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு 3வது கேள்வி. 4வது, பகவானது திருமேனியிலிருந்து இந்த உலகங்களும் அதன் பாலகர்களும் தோன்றினார்கள் என்றும் உலகங்களும் அதன் பாலகர்களும் அவரது திருமேனியின் அவயவங்களே என்று கற்பிக்கப்பட்டது என்று முன்பு கூறினீர்கள். இதுவும் அகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் வேலிடேட் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது கரெக்டாங்கிற மாதிரி இப்போ அங்கே சுகபிரமம் தலையாட்டிருப்பேன் இல்லையா, கேள்வியாக கேட்கல என்னாலும். அடுத்தது 12வது ஸ்லோகம். இந்த மகா பிரளயம் வருது இல்லையா, அந்த மகா பிரளயம், அவாந்திர பிரளயம், அதாவது இடைப்பட்டதான இது, இவற்றின் கால அளவு என்ன? இந்த 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 இது வந்து பிரளயத்திலேயே நிறையா பிரளயம் இருக்குது. நித்திய பிரளயம், நைமிஷ்டிக பிரளயம், ஆத்தியந்தீக பிரளயம், பிராகிருத பிரளயம்லாம் இருக்கே. அதனுடைய கால அளவுலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு கல்பம் முடிஞ்சா விட்டு பூஹு புவக சுவகன்னு அழியும், அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஒரு கல்பங்கிறது 1000 சதுர்யுகம், ஒரு சதுர்யுகங்கிறது இந்த 4.3 மில்லியன் இயர்ஸ். இதெல்லாம் வரும். முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், 2வது தரம் நான் இப்போ வரும். இதெல்லாம் கேட்குறேன். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று கூறப்படும் காலத்தின் அந்த கதி எவ்வாறு நிச்சயிக்கப்படுகிறது? இந்த ஸ்தூல உடல் கொண்ட தேவர்கள், மானிடர்கள் ஆகியோரின் ஆயுட்காலம் எவ்வளவு? அவளோட தேவர்கள், மானிடர்கள் இவாளோட ஆயுட்காலம்லாம் எவ்வளவு? இனிமேல் நம்ம கணக்கே பண்ண முடியாது. எனக்கு நிறைய கேட்டுட்டே வருவேன். நான் சொன்னாலே 20க்கும் மேற்பட்ட கேள்விகள். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கவுண்ட் த கொஸ்டின்ஸ், தென் தே ஹவ் நாட் நம்பர்ட் த கொஸ்டின்ஸ். ஸோ எனிவே வி கண்டினியூ. இது வந்து 12வது ஸ்லோகம். 13, அந்தனோத்தமரே, ஒரு வாட்டி ஒரு மாதிரி அட்ரஸ் பண்ணுறார். அந்தனோத்தமரே, காலத்தின் சிறிய அளவான வினாடி முதலியவையும் பெரிய அளவான வருடம் முதலியவையும் எவ்வாறு அறியப்படுகிறது? பற்பல கர்மங்களால் ஜீவர்கள் அடையும் அந்த கதிகள், ஒவ்வொரு கர்மம் பண்ணுறவர்களுக்கு ஒரு மாதிரி இந்த கதி, சாயுஜ்ய மோட்சம், அந்த மோட்சம், இந்த மோட்சம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வழிகள் இருக்கு. இந்த ஜீவர்கள் அடையும் வழி எத்தனை? எவ்வாறு அதை அடைவது? அவை எவ்வாறானவை? இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறேன். இதுக்கெல்லாம் விடை பின்னாடி வரப்போகுது இல்லையா, பின்னாடி விஸ்தாரமாக பாகவத்தில் சொல்ல போகிறேன். ஒரே இடத்துல இல்லை, மல்டிபிள் டைம்ஸ் இன் மல்டிபிள் பிளேசஸ். ஓகே. 14, தேவன், மானிடன், அரக்கன் முதலிய பிறவிகள் சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களின் பரிமாணத்திலே பெறப்படுகிறது இல்லையா. நம்ம எல்லாருக்குமே இந்த 3 குணமும் இருக்குது. நம்ம ஆஃபீஸில் வேலை பண்ணுறச்சே சில வேலையெல்லாம் வாங்கிறதுக்கு, வேலைக்காரன்ட்ட வேலை வாங்கிறதுக்கு அந்த ரஜோகுணம் தேவைப்படுறது, தூங்கும்போது தமோகுணம் தேவைப்படுறது, மற்ற நாளெல்லாம் காரியத்தை சாதிக்கிறதுக்கு சத்துவகுணம் தேவைப்படுறது இல்லையா. சத்துவகுணம் முக்கியம். ஸோ இதில் வந்து நிறையா சத்துவகுணம், ரஜோகுணம் ஓங்கி இருக்கிறவன் அரக்கனாக போய்டுறான் இல்லையா. அந்த அந்த மாதிரி சத்துவகுணம் ரொம்ப ஓங்கி இருந்தால் அவனே ஒரு முனிஸ்ரேஷனாக இருப்பான், இல்லை தேவனாக இருப்பான் இல்லையா. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி வருது? அந்த பிறவிகள் பெற விரும்பும் ஜீவர்கள் தேவனாக ஆகணும், அப்படிலாம் ஆகணும்னா யார் யார் எந்தெந்த பிறவிகளை பெறுவதற்கு என்னென்ன புண்ணிய கர்மாக்களை எவ்வாறு செய்ய வேண்டும் அதெல்லாம் இருக்குது. நான் 1000 அஸ்வமேத யாகம் பண்ணால் நம்மளே தேவனாகலாம், இந்திர பதவி அடையலாம் அப்படின்லாம் இருக்குது.
ஸோ இதெல்லாம் சொல்லுங்க எனக்கு. ஏன்னா பாகவதமே என்ன, வேதம் என்கின்ற கல்பக விருட்சத்திலிருந்து சுகபிரமம் என்கின்ற கிளி ருஷி பார்த்து நமக்கு கொடுக்குது. அவர் தான் கொடுத்துட்டு இருக்கார். இப்போ சுகபிரமம் தான் வேதத்திலேருந்து ஆன்சர்ஸ் எடுத்து இல்லையா, அவ அப்பா வியாசர் எழுதினதை சுகபிரமம் நமக்கு வாசிச்சுட்டு வர அவரோட வியாக்கியானம் இல்லையா. வியாசர் எழுதிட்டு போயிட்டார், சுகபிரமம் நமக்கு அந்த அந்த வேதத்திலேருந்து அந்த விளக்கங்கள்லாம் நமக்கு பரீட்சத்துக்கு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்லிட்டு வர. ஸோ அடுத்தது இந்த பூமி, இந்த பாதாளம், இந்த திசைகள், இந்த ஆகாயம், இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், மலைகள், கடல்கள், நதிகள், தீவுகள் ஆகியவையும் அவற்றில் வாழும் உயிரினங்களும் எவ்வாறு தோன்றின. இவ்வளவு படைச்சிட்டு போயிருக்காரு. மலையை படைச்சிருக்கார், நதிகளை படைச்சிருக்கார், கடலை படைச்சிருக்கார், 8.4 மில்லியன் ஸ்பீசிஸை படைச்சிருக்கார். ஒவ்வொரு விதமாக இருக்குது. பட்டாம்பூச்சின்னு எடுத்துட்டா அதில் ஒரு 100 இருக்குது, ஒரு 1000 இருக்குது இல்லையா. இந்த மாதிரியெல்லாம் படைச்சிருக்காரே, எப்படிரா படைச்சார், என்ன இது, என்ன ஒரு பெரிய இதுவாக இருக்கே, புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஸோ அடுத்தது இந்த பிரம்மாண்டத்தின் வெளி அளவு உள்ளளவு எவ்வளவு. பிரம்மாண்டம் நம்ம பார்க்கறது ஒரே ஒரு அண்டம். இது நமக்கு மேலே பூஹு புவக சுபக ஜனக தபக மகக சத்தியம் அப்படிங்கிறோம் இல்லையா. அதே மாதிரி கீழே அதெல்லாம் இதெல்லாம் சுத்தலாம் ரசாதெல்லாம் தலை 7 புவனம் சேர்ந்தா ஒரு அண்டம். இந்த மாதிரி பல அண்டங்கள், பல 1000 அண்டங்கள் இருக்கு இந்த இதில். ஸோ இதனோட இதெல்லாம் கேட்குறாரு, எத்தனை யோஜனை அது விஸ்தாரம் அப்படிங்கிறதுக்கு அந்த அளவெல்லாம் கேட்குறாரு. இந்த பிரம்மாண்டத்தோட வெளியளவு உள்ளளவு இதெல்லாம் சொல்லுங்கோ. சான்றோர்களின் நடத்தை என்ன அதெல்லாம் சொல்லுங்கோ. அந்தணர் முதலிய 4 வர்ணங்கள், பிரம்மச்சரியம் முதலிய 4 ஆசிரமங்கள், அவளோட நெறிமுறைகள் என்ன பண்ணணும் இல்லையா. அவ என்ன பண்ணணும், இதை முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஒரு ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும், 2 விஷயம் சொல்லுவா இல்லையா. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்கணும், பிரம்மனிஷ்டனாக இருக்கணும், அப்போ தான் ஆச்சாரியனாக இருக்க முடியும் இல்லையா. பிராமணன்னா என்ன பண்ணிருக்கணும், ப்ராப்பராக வேத அத்தியனம் பண்ணிருக்கணும். பிராமணன் எப்படி இருக்கணும்னு வேதத்தில் இருக்குது. கிருஷ்ணபேமே அண்ணா அதுக்கு ஒரு தனி லெக்சரே கொடுத்துருக்கார். அவன் என்ன பண்ணணும், யாருக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும், என்ன அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு பிராமணன்னா எப்படி இருக்கணும். அது மாதிரி அந்த வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், சன்னியாசி எப்படி இருக்கணும், கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், அதெல்லாம் பின்னாடி 7வது ஸ்கந்தத்தில் வரப்போகுது. இதுக்கெல்லாம் ஆன்சர், இந்த கேள்விக்கு ஆன்சர் 7வது ஸ்கந்தத்தில் வருது. யுகங்கள் எத்தனை யுகம், இதெல்லாம் கேள்வி வரப்போகிறது பின்னாடி ஆன்சர். நமக்கே தெரியும், முன்னாடியே பார்த்துட்டே வரோம் இல்லையா. நமக்கு தெரிஞ்சது கிருத்தயுகம் விச் இஸ் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். யுகங்கள் எத்தனை, அதன் கால அளவு என்ன, பின்னாடி கிளீனாக வரும். 4,32,000 வருஷம் கலியுகம். அதை டபுள் பண்ணால் என்ன ஆகும், அதை டபுள் பண்ணால் என்ன ஆகுங்கிற மாதிரி இந்த 4.32 கலியை 2ஆல் பெருக்கினா துவாபரயுகம், 3ஆல் பெருக்கினா திரேதாயுகம், 4ஆல் பெருக்கினா கிருத்தயுகம். அதெல்லாம் வரும் பின்னாடி. அந்த கணக்கெல்லாம் வருவது இல்லையா. ஸோ இந்த கேள்வியெல்லாம் கால அளவு என்ன, அந்த யுகத்திலே அறநெறி முறைகள் என்ன. கிருத்தயுகத்தில் இருந்தவா என்ன பண்ணிட்டு இருந்தா, யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா, யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. கலியுகத்தில் இருக்கிறவா என்ன பண்ணணும், நாம சங்கீர்த்தனம், அதான் சுலபம். இந்த யஜ்யம் பண்ணுறவா அவள்லாம் இல்லை இல்லையா. அந்த தீட்சிதர்கள்லாம் குறைஞ்சி போயிட்டா. வாஜபேயம் பண்ணுறவா கையை விட்டு விரலை விட்டு எண்ணிடலாமா, அந்த மாதிரி குறைஞ்சி போயிட்டா. அந்த மாதிரி இருக்கிறச்சே இந்த யுக தர்மம் என்ன, ஒரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது, அறநெறி முறை இருக்குது. ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் மேற்கொள்ளும் திருவவதாரம், அவரது திருவிளையாடல்கள். திரேதாயுகத்தில் ராமரா வந்தார், துவாபர யுகத்தில் கிருஷ்ணனா வந்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்தில் என்னென்ன அவதாரங்கள்லாம் எடுத்தார் அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லுங்க, பார்க்க போகிறோம். ராமாவதாரம் 9வது ஸ்கந்தத்தில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணாவதாரம் 10வது ஸ்கந்தத்தில் பார்க்க போகிறோம். விஸ்தாரமாக 90 அத்தியாயம். 90 இப்போ 2வது ஸ்கந்தத்தில் 10 அத்தியாயம் தான் இருக்குது. 10வது ஸ்கந்தம் தசமஸ்கந்தம் பாகவதத்தோட ஹிருதயம், அது ஆசிரியம். அது கிருஷ்ணாவதாரம் முழுக்க அந்த தசமஸ்கந்தம். அதில் எத்தனை அத்தியாயம் இருக்குது, 90 அத்தியாயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அந்த திருவிளையாடல்கள்லாம் கேட்குறேன். ஸோ சொல்ல போகிறேன் பின்னாடி. ஸோ அடுத்தது பகவானின் பொதுவான தர்மம் என்ன, சாமானிய தர்மம் என்ன, விசேஷ தர்மம் என்ன. அவனது வர்ணத்தையும் இருக்கும் ஆசிரமத்தையும் பொறுத்து அவனுடைய விசேஷ தர்மம் என்ன. சாமானிய தர்மம் சொல்லுவா இல்லையா, நம்ம பிறக்கிறவனுக்கு பரோபகாரம், ஜீவகாருண்யம், சமதர்சனம், இதெல்லாம் சொல்லிட்டு போகுது. எல்லாருக்கும் பொது. மற்றதெல்லாம் ஆசிரமம் சம்மந்தமாக இருக்கும். கிரகஸ்தன் என்ன பண்ணணும், சன்னியாசி என்ன பண்ணணுங்கிறது அந்த ஆசிரமம். வர்ணம் ஒரு க்ஷத்ரியன் என்ன பண்ணணும், ஒரு வைசியன் என்ன பண்ணணும், ஒரு பிராமணன் என்ன பண்ணணுங்கிறது அந்த தர்மம் வேறு, அந்த தொழில் தர்மமே வேறு. ஏன்னா அதெல்லாம் தொழில் ரீதியாக அந்த வர்ண தர்மங்கள் இல்லையா. அதே மாதிரி
மக்களை காப்பதே கடமையாக கொண்ட மன்னர்களின் ராஜ தர்மம், துன்பத்தில் உழல்பவர்களின் தர்மம் என்ன? இப்போ துன்பத்தில் இருக்காண்டா, அவளுக்கெல்லாம் தர்ம சூக்ஷமம்னு சொல்லுவா. சிலதெல்லாம் தப்பாக பண்ணால் கூட பண்ணலாம், ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தர்ம சூக்ஷமம் சொல்லி கொடுப்பா பெரியவாள்லாம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இங்கே கேட்குற நமக்கு தெரியணுன்றதுக்காக இல்லையா? ஸோ அடுத்தது பிரகிருதி முதலிய தத்துவங்களின் எண்ணிக்கை என்ன? நம்ம ஒரு தோராயமாக ஒரு எண்ணிக்கை பார்த்தோம். பஞ்சீகரணம் பண்ணார் இல்லையா? அந்த உலகத்தை படைக்கிறச்சே 24 விஷயத்தை போட்டு ஒரு கலவை கலந்து அதுக்கப்புறம் 25வது ஜீவாத்மா 26 பரமாத்மான்னு சொன்னோமே. என்ன சத்து சித்து அச்சித்து இல்லையா? சத்து சேத்தனம் அச்சேத்தனம் ஈஸ்வரன் இல்லையா? ஸோ அந்த 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 விஷயம் நம்ம பார்த்தோம். அதில் 24 அந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறார். அந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்லுங்கோ, அதன் உண்மை ஸ்வரூபம் என்ன, அந்தந்த செயலுக்கான இலக்கணம் என்ன, இறைவனை வழிபடும் அந்த வழிமுறை என்ன, ஆத்மாவை உணர உதவும் அஷ்டாங்க யோகத்தின் வழிமுறை என்ன. முன்னாடியே ஒரு தரம் பார்த்துட்டோம். போன ஸ்கந்தத்தில் நம்ம அஷ்டாங்க யோகத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஏன் யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? கேட்குறாரு. ஆனால் திருப்பி வரும், பரவாயில்ல. யோகம் கைவர பெற்றவர்கள் அனிமா முதலிய 8 வகை சித்திகளை எவ்வாறு பெறுகின்றார்கள்? அனிமா மகிமான்லாம் சொல்லுவா இல்லையா? அதெல்லாம் எப்படி அவளுக்கு வருது? முடிவிலே அவர்கள் பெறும் வழி என்ன? அவள்லாம் எப்படி போய் சேர்றா? இந்த மூலாதாரத்தை சக்கரத்திலேருந்து எடுத்துன்னு போய் சகசிரத்தின் வழியாக அப்படியே நாங்கள் இது பகவானை அடைகிறோம்லாம் சொல்கிறா இல்லையா சித்தர்கள்? அந்த வழி என்ன வழிப்பா? அதை சொல்லுங்க. அர்ச்சராதி மார்க்கமாக அது என்ன மார்க்கம்? அர்ச்சராதி மார்க்கம்ங்கிறது தான் நம்ம இதுக்கு போகிறது. நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவா இல்லையா? நம்மளுடைய ஜீவன் இந்த உடலை விட்டு பிரியர்ச்சே எப்படி இங்கேருந்து விரஜா நதியை கடந்து வைகுண்டத்துக்கு அக்ஷராதி மார்க்கமாக வைகுண்டத்துக்கு போகிறது. இதெல்லாம் அவர்களுடைய இந்த லிங்க சரீரம் அழிவது எப்படி, இந்த பாடி இது அழிவது எப்படி, ருக் முதலிய வேதங்கள், ஆயுர்வேதம் முதலிய உபவேதங்கள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாசம், புராணங்கள் இவற்றின் ஸ்வரூபம், உட்பொருள், அதனுடைய கருத்து என்ன? இது 20வது ஸ்லோகம். 21 அனைத்து உயிர்களின் தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீழ்ச்சி இவையெல்லாம் எவ்வாறு ஏற்படுகின்றன? நிறைய பூர்த்த கர்மங்கள், பயன் விரும்பி செய்யப்படுகின்ற காமிய கர்மங்கள், வேள்வி முதலிய வைதீக கர்மங்கள், அறம் பொருள் இன்பம் இவைகளை பெறுவதற்காக செய்யப்படும் கர்மங்கள் ஆகியவற்றின் நியமங்களும் வழிமுறைகளும் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இவை ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இருக்கும் தகைமையையும் அவெல்லாம் எவ்வாறு, இத்தனை விஷயம் இருக்கு. காமியார்த்தமாக பண்ணுற கர்மம் இருக்கு இல்லையா? நிஷ்காமியமாக பண்ணக்கூடிய வைதீக கர்மங்கள் இருக்கு. இந்த அறம் பொருள் இன்பத்துக்காக எல்லாம் பண்ணுறாளே இல்லையா? ஒன்றுக்கொன்று முரண்படாமல் இருக்கும் அந்த தகைமை எல்லாம் எவ்வாறு அப்படிங்கிறத எப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் எப்படி பண்ணிட்டு வரா இல்லையா? பிரளயத்தின் பிரகிருதியோடு ஒன்றுபடும் ஜீவன், பிரளயத்திலே பிரகிருதியோடு ஒன்றுபடும் ஜீவன் மீண்டும் தோன்றுவது எவ்வாறு? இந்த மகா பிரளயம் வரைச்சே எல்லாம் போய் அந்த இதில் போய் ஒட்டிக்கிறது. அப்போ அதுவும் அவர் அதெல்லாம் பகவானுடைய இதில் போய் ஒட்டிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே அந்த மீண்டும் தோன்றுவது எவ்வாறு? அப்புறம் அடுத்தது பாஷண்டர்கள், இந்த வேதமே இல்லைன்னு சொல்கிறாளே, வேதம் தப்பு, வேதத்தை மறுப்பவர்கள் நம்ம நாஸ்திகன்னு சொல்லிடுவோம். இங்கே பாஷண்டர்கள்னு அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் எங்கேந்திரா பிறக்கிறா? அவர்களாம் எவ்வாறு உண்டாகின்றார்கள்? எங்கேருந்து வந்தா இவாள்லாம்? ஜீவனது தலையையும் விடுதலையும் எவ்வாறு? ஆத்மா அவற்றை விடுத்து தன் உண்மை நிலையில் நிற்பது எப்படி? ஆத்மா இவற்றையெல்லாம் விடுத்து தன்னுடைய உண்மை நிலையிலே சொரூபத்திலே நிற்பது எப்படி? இத்தனை விஷயத்தில் ஆத்மா மாட்டின்ட்டு கஷ்டப்படுறது என்ன? மாயினால் நான் தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறான். ஒன்றுமே தெரியாத, பிரம்மம்னா என்னன்னு தெரியாது. இவன் மாயினில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கான், இவனுக்கு அஞ்ஞானம். ஆனால் சொல்லிக்கச்சா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறான் பார்த்தியா? அந்த மாதிரி எல்லாம் முட்டாள்கள் இருக்காங்க இல்லையா? உண்மையாகவே பிரம்மத்தை உணர்ந்தவன் வெளில போய் சொல்லிக்க மாட்டான். வெளியில் போய் நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மம் சொல்லிக்க மாட்டான். அவன் பணிவாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்காளே, இந்த மாதிரிலாம் இருக்காளேடா அவள் இந்த மாதிரி இருக்கிறச்சே ஆத்மா எப்படி தனித்து இது மேலாம் இந்த மாதிரி முட்டாள்களுடைய இதில் போய் ஒட்டிக்காமல், அவங்களோட ஒட்டிக்காமல் எப்படி தனியாக நிற்கிறது? அடுத்தது சர்வதந்திர சுதந்திரனான பகவான் தனது மாயையை ஏற்று எவ்வாறு திருவிளையாடல்கள் புரிகின்றார்? பிரளய காலத்திலே அதை விடுத்து தள்ளி
எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு சாட்சி போலே பட்டும் படாமலும் இருக்கின்றாரே, அது எப்படி? ஸோ ஒரே கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி கேட்குறார், அவ்வளவுதான். 24 அனைத்தும் அறிந்த மாமுனிவர் தாங்கள். இங்க பாருங்க, அங்க பிராமணோத்தமரே அது இதுன்னு ஒவ்வொரு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த நோத்தமரே கொஞ்ச நாள் முன்னாடி. இங்க பாருங்க, அனைத்தும் அறிந்த மாமுனிவர் தாங்கள், என் ஐயங்கள் அனைத்தையும் தங்களிடம் நான் கேட்டுவிட்டேன். தங்களையே சரணம் பற்றிய எனக்கு தயை கூர்ந்து இவற்றுக்கான உண்மை பொருளை விளங்க கூற வேண்டும். அறியாமையினால் நான் ஏதாவது கேட்காமல் விட்டிருந்தால் அதற்கான பதிலையும் கூற வேண்டுகிறேன். அடுத்தது 25வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? இவைகளின் உண்மை பொருளை அறிந்தவர் தான் தோன்றியாகிய அந்த பிரம்மதேவரை போலே தாங்கள்தான். அதாவது இவர் வந்து யக்ஞ குண்டத்திலேருந்து ஆவிர் பவிச்சார். இவர் கர்ப்பத்திலேருந்து வரலை, தான் தோன்றியாக வந்தார் இல்லையா? ஸோ மற்றவர்களோ தம் முன்னோர்கள் செய்து காட்டிய வழியிலேயே அனுகரணம் செய்கின்றார்களே அன்றி அதன் உண்மை பொருளை அறிந்தவர் அல்லர். ஸோ இவைகளின் உண்மை பொருளை அறிந்தவர் தான் தோன்றியாகிய பிரம்மதேவரை போலே தாங்கள்தான். இதுக்கு இந்த உண்மை பொருள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நான் ஏதாவது கேட்காம விட்டுருந்தேன்னா அதெல்லாம் தயவுசெய்து சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து இந்த குண்டத்துலேருந்து பிறக்கச்சையே 16 வயது பிரம்மனிஷ்டராக பிறந்திருக்கார் இல்லையா? அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நடுவில் கொஞ்சம் சுகஸ்துதியும் பண்ணிக்கிறார். பெரியோரே, இப்போ பாருங்க, அங்கே பிராமணோத்தமரே அது இது அந்த நோத்தமரே இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே அனைத்தும் அறிந்த மாமுனிவரேன்னு சொல்லிட்டு இங்கே பெரியோரே பசி தாகம் தூக்கம் பற்றி கவலை இல்லை. கோபத்தால் அந்தணர் அளித்த சாபத்தினால் அன்றி என் உயிர் நீங்காது. ஏனெனில் தங்கள் திருமுகத்தாமரையிலிருந்து பொங்கி வரும் அந்த பகவானுடைய திருவிளையாடல்கள் உருவான அந்த கதை அமுதத்தை நான் பருகுகிறேன் அல்லவா. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறார். எனக்கு இந்த பசி தாகம் தூக்கம்லாம் பற்றி கவலை இல்லைப்பா, இதெல்லாம் பற்றி கவலையே இல்லை. அந்த அந்தனர் புள்ள சாபம் கொடுத்துட்டான், அந்த சாபத்தினாலே உயிர் போகிறது. பட் எனிவே தங்களுடைய திருவடித்தாமரையிலிருந்து பொங்கி வரும் இறைவன் இந்த திருவிளையாடல்களை அந்த உருக்கமான கதையை நான் பருகுகிறேன் அல்லவா. அதனால் எனக்கு இந்த பசி தாகத்தை பற்றியெல்லாம் ஒரு காலையும் இல்லை, என்ன வேணால் ஆகட்டும் இல்லையா. இஸ் ரெடி ஃபார் ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முடிச்சுக்கிறார் 26. இப்போது நம்ம நைமிசாரண்யத்துக்கு போவோம் இல்லை. நைமிசாரண்யத்தில் சௌனகாதி மகரிஷிகள் அவளுக்கு சூதபாணிகர் சொல்லிட்டு இருக்கார். சூதபாணிகர் என்ன சொல்கிறார்? சௌனகாதி மகரிஷிகளே, அடியார்களும் சான்றோர்களும் குழுமி இருந்த அவையிலே எல்லாரும் இருக்கா அந்த கங்கா தீரத்தில். பரீட்சித்து பகவானது அமுத திருவிளையாடல்கள் பற்றி கேட்க விரும்பி ஸ்ரீ சுகரிடம் வேண்டவே அவர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு வேதத்திற்கு ஒப்பான இந்த ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்தை கூறினார் அப்படின்னு சொல்றார். அது பிரம்ம கல்பத்தின் தொடக்கத்திலே பகவானே பிரம்மதேவனுக்கு உபதேசித்தது. அவர் கூறினது வேற ஒன்றும் இல்லடா, இந்த கல்பத்தின் தொடக்கத்திலே பகவான் பிரம்மாவுக்கு சொன்னார் இல்லையா. என்ன சொன்னார்? சொன்னேனே அப்பவே, சதுஷ்லோகி பாகவதம் சொன்னார் இல்லையா, அதை தாண்டா இவர் சொன்னார். அந்த சதுஷ்லோகி பாகவதத்தை தான் அடுத்து போக போகிறோம். பாண்டவர்களின் வம்சத்திலான அந்த பரீட்சித்து எவை பற்றியெல்லாம் சுகாச்சாரியரிடம் கேட்டானோ அவற்றையெல்லாம் வரிசையாக கூற ஆரம்பித்தார் அந்த சுகமுனிவர். பரீட்சித்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொல்ல போகிறார். இது எங்கே இருந்துடா சோர்ஸு அப்படின்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லைடா, நம்ம பிரம்மாவுக்கு நம்ம பகவான் சொன்னதை தான் சொல்ல போகிறார். பகவானே பிரம்மதேவருக்கு உபதேசித்ததை தான் இவரும் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இந்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தத்திலே 8வது அத்தியாயம் முற்றிற்று. இந்த 9வது அத்தியாயம்தான் சதுஷ்லோகி பாகவதம். அதாவது பிரம்மாவிற்கு பகவான் உபதேசித்தது இந்த 4 ஸ்லோகம்தான். அப்புறம் அவள் பிரம்மா நாரதருக்கு சொன்னார். நாரதர் கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னார். ஆனால் வியாசர் அதை இன்னும் விஸ்தாரமாக 18,000 ஸ்லோகமாக எழுதி சுகபிரம்மம் சுகபிரம்மத்துக்கு அவர் அத்தியனம் பண்ணி வச்சு சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொன்னார். அதுக்கப்புறம் சூதபாணிகர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொன்னான். போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ தட் இஸ் வேர் வி ஆர் கன்க்ளூடிங் இந்த அத்தியாயம் டுடே. யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதி ரிக்தானி சமஸ்வ புருஷோத்தம
நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த